ஃப்ரெண்ட்ஸ், ஆவக்காய் பச்சடி மாங்காய் ஊறுகாய் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட் ஒரு ½ அன் ஹவர் வெயில் காய வச்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இது என்னத்துக்குன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெடாமல் இருக்கிறதுக்கு ஸோ அது அந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் காற்றுலேயே வச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பெங்களூரில். ஸோ தட் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சூப்பர் ஈஸி சிம்பிள். நான் அந்த ப்ரொசீஜரில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கடுகு வந்து வறுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆவால்னு சொல்லுவாங்க. ஆவால் வந்து ஸோ இந்த அளவுக்கு போதும். நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நல்லா ஆற்ற வச்சுக்கணும். கடுகு வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கினா போதும். ரொம்ப கூட வறுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கினேன். ஸோ பார்த்திங்கன்னா ஸோ வெந்தயம் வந்து வறுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வறுத்துக்கினா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட்டில் வந்து இருக்கட்டும் ஆகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுறோம், கல்லுப்பு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கினா அரைச்சிக்கிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சால்ட்டு கூட போடலாம். பட் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் போட்டு மிக்சியில் அரைச்சி போடுவாங்க. ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து மிக்சியில் அரைச்சிட்டு போடுறேன். ஸோ இந்த அளவுக்கு போதும். கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு வந்து மிக்சியில் போட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த வெந்தயம் வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டுன்னு இருக்கோம். ஸோ மிக்சியில் போட்டுட்டு இதையும் வந்து பொடி பண்ணிக்கலாம். ஸோ மிக்சியில் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பொடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சின்னு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் போடணும். ஸோ தட் குறப்பாகவே இருக்கட்டும், ரொம்ப வந்து பொடியாக வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து